நீ சூரியன் நான் தாமரை நீ பார்த்தால் தானே மலர்கிறேன் அப்படி நீங்க தாமரை மலர்ந்து கொண்டிருக்கு. யாரை பார்த்து? திமுகவை பார்த்து மலர்ந்து கொண்டிருக்கு. பெரிய கருப்பனையா முன்னாடி உட்கார்ந்து மேல ஒரு பாட்டு ஓடுது. குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலும் பாட்டு ஓடுது. உடனே அமைச்சர் அம்மா மேல நின்று நடந்து கொஞ்சம் கீழே வந்து ஆடுமா. இது எந்த கொள்கையில வருது? பதில் இருக்கா? இந்த பிஜேபி பூச்சாண்டில ஐயோ பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபியோட மறைமுகமாக கள்ள உறவில் இருக்கக்கூடியவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். சிபிஐ ரைடு காலையில வரும், சாயங்காலம் டெல்லிக்கு போயிடுவாங்க. ஒரு பாட்டு ஒன்று பாத்தீங்களா? நீ சூரியன் நான் தாமரை நீ பார்த்தால் தானே மலர்கிறேன் அப்படி நீங்க தாமரை மலர்ந்து கொண்டிருக்கு. யாரை பார்த்து? திமுகவை பார்த்து மலர்ந்து கொண்டிருக்கு. அவங்களுடைய உறவு அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க நம்மளை பார்த்து பிஜேபி பிடி போவாங்க. தற்கூலி கூட்டம் இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நம்மள சொல்லிட்டு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில ஒரு அமைச்சர், அது பேர் சொன்னா உங்களுக்கே தெரியும், கருப்ப ரொம்ப குசும்புகார அப்படிம்பாங்கல்ல. பெரிய கருப்பனையா முன்னாடி உட்கார்ந்து மேல ஒரு பாட்டு ஓடுது. குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலும் பாட்டு ஓடுது. உடனே அமைச்சர் அம்மா மேல நின்று நடந்து கொஞ்சம் கீழே வந்து ஆடுமா. இது எந்த கொள்கையில வருது? இது எந்த திராவிட சித்தாந்தத்தில் வருது? இது எந்த தேசியத்தில் வருது? அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது நல்லா ஃபுல் போதையில ஒருத்தர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு மேல ஏறாப்ல. அந்த அக்கா தம்பி இறங்குங்க இறங்குங்க, அந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டு போதையில ஒருத்தர் மேல ஏறாரு. அது எந்த சித்தாந்தத்தில் வருது? அது எந்த தேசியம்?